எங்கட தமிழ் மக்கள் நாங்கள் என்ன செய்யணும்டா, எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் தேவை. அது கனடால மட்டுமில்லை, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில வாழ்ந்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் தேவை. ஒரு எடுத்துக்காட்டு தமிழ் இன அழிப்பு அறிவுறுத்தல் வாரம் பில் 104. இன்னொரு எடுத்துக்காட்டு எப்படி யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்கள்ல முள்ளிவாய்க்கால் நினைவு தகத்தை உடைச்சாங்களோ அதுக்கு பதிலடியா பிரம்டனில் மேயர் பேட்ரிக் புரண்ட் ஆதரவோடு கட்டி முடிச்சதுதான் தமிழ் இன நினைவகம். அதுவும் ஒரு அங்கீகாரம் தான். அதே மாதிரி 2026 இந்த வருஷம் ஆஸ்திரேலியா சிட்னில they have built a new genocide monument in the heart of Sydney because of the success of the Tamil community in Australia. எங்களுக்கான நீதி, எங்களோட இன அழிப்புல எங்களோட மக்களை கொண்ட ஸ்ரீலங்கா அதிகாரிகள் பிரதமர்கள் அந்த கமாண்ட் செயின்ல இருக்க எல்லாரையும் ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லயும் ICJ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லயும் கொண்டு போய் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது எங்களோட ஒரு கடமை. அத உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் செய்யணும், எல்லா அமைப்புகளும் செய்யணும், எல்லா இளையமைப்புகளும் செய்யணும். உங்களோட நாட்டில் உங்களுக்கான ஒரு பில்லை கொண்டுடலாம், உங்களோட நாட்டில் ஒரு மானுமெண்ட்டை பில் பண்ணலாம், உங்க நாட்டில் நீதிக்கான பயணத்தில் நீங்கள் உண்டா போகலாம். தீர்வுக்கான பாதையை நோக்கி போகணும். எங்களோட மக்களுக்கு என்ன தீர்வு? ஒரே தீர்வு தான், தனி தமிழ் தான் எங்களோட மக்களோட ஒரே தீர்வு. அந்த தீர்வை நோக்கி போறதான் எங்களோட கடமை, இது எங்களோட கூட்டு பொறுப்பு. யாரு செய்ய போறான்னு கேட்டா, இந்த உலகத்துல எங்களுக்காக வேற எங்கேயோ இருந்து வந்து எங்களுக்காக ஒரு நீதியோ தீர்வையோ யாரும் எடுத்து கொடுக்க போறேன். நாங்க தான் எங்களோட காலில் நின்று நாங்க தான் எங்களோட விடுதலையை பெற்றெடுக்கணும். ஈழத்தமிழராகிய நாங்கள் எப்பவுமே எங்களோட ஈழத்தமிழ் மக்களுக்கான குரலை கொடுத்து கொண்டே இருக்கணும். அந்த குரல் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, நாங்கள் வெளிநாட்டில் வாழும்போ ஒவ்வொரு வருஷமும் எங்களோட மக்களுக்கான குரலை அங்கே இருக்கிற நாடாளுமன்றம் அங்கே இருக்கிற சட்டசபையில கொடுக்கறது எங்களோட கடமை. அது ஒரு அமைப்பா போகலாம், இல்லை ஒரு அமைப்பா போகலாம், இல்லாட்டி மக்களா உண்டா போகலாம். வேற்றின மக்களா இருக்கலாம், வேற்றின எம்பிபிஸா இருக்கலாம், கவுன்சிலர் இருக்கலாம். நாங்க போய் அதில் கதைக்கணும். அதான் எங்களோட கடமை. அதுல இருக்க எல்லா நாடுகளும் செய்யும் போது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பில் வரும், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மானுமெண்ட் கட்டப்படும், ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த அரசாங்கம் மக்களுக்கான தீர்வு என்று மக்களை கேட்கும் போது நாங்க திரும்ப சொல்லுவோம் தமிழீழம் என்று. இதை செய்ய போறது ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள், உலக தமிழர் மக்களாகிய அனைத்து மக்கள், அது மலேசியா மக்களா இருக்கலாம், சிங்கப்பூர் தமிழ் மக்களா இருக்கலாம், தமிழ்நாட்டு தமிழ் மக்களா இருக்கலாம், சவுத் ஆப்பிரிக்கா தமிழ் மக்களா இருக்கலாம். இந்த உலக தமிழர்களோட ஈழத்தமிழர்கள் நாங்களும் சேர்ந்தான் இந்த வேலையை செய்யணும். எதை வச்சு புலனூர் நாங்க போகலாம்னு கேட்கலாம். உலகத்துல நீங்க எந்த மூலையில போய் கேட்டாலும் ஈழத்தமிழர் என்ற பலம் என்னென்று நீங்கள் எந்த இனத்திட்ட போய் கேட்டாலும் ஒன்றா சொல்லுவாங்க. ஈழத்தமிழர் என்ற பலம் அவனுக்குள்ள இருக்கிற மனோ பலம் தான் ஈழத்தமிழர் அழிக்க முடியாத ஒரு பலம். அந்த மனோ பலத்தை வச்சுத்தான் நாங்கள் எங்களுக்கான தீர்வு, எங்களுக்கான நீதி, எங்களுக்கான ஐயாயிரத்தை பெற்றெடுக்கணும். எப்படி நாங்கள் எடுக்கலாம்? இவ்வளவு தமிழ மக்கள் இவ்வளவு இப்ப வறண்டு விரிந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்ன வேலை திட்டம் கேட்டா, ஒரே ஒரு வேலை திட்டம் தான். உலகத்திற்கு அனைத்து உலக தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் ஒன்றா வந்து ஒற்றுமையா ஒற்றை குரல்ல ஒரு குடையின் கீழ் நாங்கள் எங்களுக்கு தேவை தமிழ்நாடு கேட்கும் போது நிச்சயமா எல்லா நாட்டு அரசாங்கமும் எங்களுக்கு செவி சாய்க்கும். நான் இப்ப சொல்றேன், நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா வரும்போது, உலகத்துல எல்லாரும் ஒற்றுமையா வரும்போது, நாங்கள் எங்களோட தீர கேட்கும் போது ஒற்றுமையா கேட்போம். எந்த ஒற்றுமை கேட்கலாம், அந்த ஒரே குறிக்கோள் தமிழகம் என்ற ஒற்றுமையில கேட்கும் போது நிச்சயமா எங்களோட மக்களுக்கான ஒரு விடிவு, எங்கள் மக்களுக்கு ஒரு பயணம் இருக்கும். அந்த பயணம் தமிழகத்தை நோக்கி போற பயணம். அந்த பயணம் தான் தமிழ் மக்களின் விடிவு. அந்த விடிவு தான் தனி தமிழீழம். இது எங்களோட மக்களின் கூட்டு பொறுப்பு. இந்த கூட்டு பொறுப்புல உங்களை ஒருவனா நான் தொடர்ந்து பயணிப்பேன். நிச்சயமா நான் அடித்து சொல்லுவேன், உங்களை எல்லாரையும் நான் தமிழகத்துல சந்திச்சே ஆவேன். நன்றி.